சிம்ம ராசி நேயர்களே, அருமை அருமை அருமை. இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்து செவ்வாயும் சனியும் மிகவும் கஷ்டத்தையும் வேதனையும் தொழிலில் தடை தாமதங்களை கொடுத்து கொண்டிருந்தார். வேலையிலும் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். உடல் ஆரோக்கியத்திலும் பல பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நகர்ந்து 9ஆம் இடம் வருகிறார். அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்காரு, புதன் இருக்காரு. 9ஆம் இடம் செல்லும் செவ்வாய், சூரியன், புதன் எல்லாமே சேர்ந்து சிம்ம ராசியை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போறாங்க. கவலையே வேண்டாம். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு விடிவு காலமாக இருக்கும். வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் 8ல் இருக்கு, சனி பகவான். கோளாறு பதிகம் கேளுங்க. மற்றபடி பயப்படும்படி உங்களுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கு. சிம்மராசி நேயர்களே, தைரியமாக இருங்க. சனி 8ல் இருக்குன்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கோளாறு பதிகம் தினமும் கேளுங்க. விநாயகர் அகவல் கேளுங்க. முடிஞ்சாஸ் அனுமான் சாலிசாவும் கேளுங்க. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதம்தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை திறம்பட செய்வீர்கள். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தினங்கள் 13, 14. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.